அபியை நெருங்க விடாமல் செய்த அஜயின் மீது ஆதிராவிற்கு நிலைகொள்ளாத ஆத்திரம் பொங்கியது. அபிக்கு மருந்து கொடுக்க வேண்டும் என்பதனால் அந்த வேலையை கண்ணும் கருத்துமாக செய்து முடித்தாள். மருந்து கொடுத்து முடித்த அடுத்த நொடியே அவளை அந்த அறையை விட்டு துரத்த இருந்தான் அஜய். அவன் மீது இருந்த கோபத்தில் தனக்குத்தானே முனகிக் கொண்டே அங்கிருந்து நகர்ந்திருந்தாள். இருக்கிற டென்ஷனுக்கு விஜயால மட்டும்தான் என்ன கூல் பண்ண முடியும். உடனே மொபைலை எடுத்து கணவனுக்கு மெசேஜ் செய்ய ஆரம்பித்தாள். விஜி, நான் இங்கிருந்து கிளம்பலாம்னு இருக்கேன். ஆதிரா மெசேஜ் செய்த அடுத்த நிமிடமே அவளுக்கு ரிப்ளை செய்திருந்தான் விஜய். ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு? இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ள எரிமலை வெடிக்குது. ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்ல. என்னால இனி இங்க இருக்க முடியாது. நான் இப்பவே கிளம்பலாம்னு இருக்கேன். இவ்வாறு அவள் மெசேஜை டைப் செய்யும் நேரத்திலேயே அவள் மொபைல் பிடுங்கப்பட்டது. யார் என அதிர்ச்சியோடு திரும்பும் நேரத்தில் அஜய் தான் ஆதிராவின் மொபைலை பிடுங்கியிருந்தான். ஹலோ மிஸ்டர், ஹவ் டேர் யூ? அவள் சொல்வதை காதில் வாங்காதவன் அவள் மொபைலை பார்க்கும் வேளையில் இறங்கினான். ஆனால் துரதிருஷ்டவசமாக மொபைல் ஸ்கிரீன் ஆஃப் ஆகி இருந்தது. அந்த கௌதமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்னு நினைக்கிறியா? அவன் அப்படி சொல்லவும் ஒரு நொடி புருவம் நெறித்து அவனை குழப்பத்துடன் பார்த்தாள் ஆதிரா. ஏய், இங்க பாரு, நீ யாரு, என்ன மோட்டிவுக்காக இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது நிச்சயமா நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. பல்லை கடித்து கத்தியவன் அவள் மொபைலை அன்லாக் செய்வதில் முனைந்தான். பேட்டர்ன் தெரியாமல் போக அவள் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்டது. மொபைல அன்லாக் பண்ணி கொடு. மறைக்கப்பட்ட கோபத்துடன் அவளிடம் மொபைலை நீட்டினான். இவன் என்ன பைத்தியமா என்பது போல் ஆதிரா புருவம் சுருக்கினாள். ஹலோ மிஸ்டர், திஸ் இஸ் நாட் யுவர் போன். அடுத்தவங்களோட போனை பாக்குறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஐ நோ, பட் நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. எவன்டா இவன் என்னும் ரீதியில் அவனை பார்த்தவள் வேகமாக அவள் போனை பிடுங்கினாள். நான் யாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் இங்க அதுக்கு கூட ரைட்ஸ் கிடையாதா? தாராளமா பேசலாம். நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது உண்மைதானே. கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லையே. கைகள் கட்டிக்கொண்டு புருவம் உயர்த்தி நல்லவன் போல் பேசினான். தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என்பதனால் அவள் மொபைலை அன்லாக் செய்து அவனிடம் நீட்டினாள். கௌதமிடம் அவள் எதுவும் பேசவில்லை என்பது தெரிந்த பின்னே அஜய் மனம் சற்று நிம்மதி அடைந்தது. அன்று இரவு ரேணு ஹாலில் அமர்ந்திருக்க அவளிடம் பேச வேண்டும் என்று கீழே வந்தாள் ஆதிரா. ரேணுவுடன் அஜயும் இருந்தான். இவன் என்ன ரேணு அக்கா கூட 24 மணி நேரமும் செவுத்துல அடிச்ச பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டே சுத்துறான். ஏற்கனவே அபியை நெருங்க விடாமல் இருக்க இப்பொழுது ரேணுவின் பின்னாலும் இருப்பதைக் கண்டு ஏகத்திற்கும் கோபம் கொண்டாள். அது அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்ல ஆதிரா. நான் வீட்டுக்கு கிளம்பலாம்னு இருக்கேன்கா. நல்ல வேலை, டிஸ்டர்பன்ஸ் கிளம்புது. மனதுடன் நினைத்தவனுக்கு சந்தோஷம் தாழவில்லை. ரேணுவுக்கு பின்னாக இருந்ததால் அவன் முகத்தில் தெரிந்த சிரிப்பை ஆதிரா கண்டு கொண்டாள். என்னாச்சு ஆதிரா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அது என்னன்னா, அபிக்கு மெடிசன் கொடுத்தாச்சு. அபிக்குட்டியும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். சோ நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்படியோ இங்க இருந்தா எனக்கு போர் அடிக்கும். அது ஓகேதான். ஆனா நைட் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல கிளம்பியே ஆகணுமா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவள் அப்படி சொல்லியும் ரேணு சிறிது நேரம் யோசித்தாள். அதுதான் அவங்க போகணும்னு சொல்றாங்களே ரேணு, விடு போகட்டும். அஜய் நக்கலாக சொல்ல அவனை முறைத்தாள் ஆதிரா. டிரைவரை வந்து நான் டிராப் பண்ண சொல்றேன். இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். உறவு என்ற பந்தம் இல்லை என்றாலும் இப்படி சிறு அக்கறையாவது இருக்கிறதே என ஆதிரா ரேணுவை நினைத்து சிறிதளவு சந்தோஷப்பட்டாள். ஆக்சுவலா அங்க விஜய்க்கும் டியூட்டி முடிஞ்சது. சோ நைட் ஏதாவது பிளான் பண்ணலாமான்னு விஜய் கேட்டான். நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதான் கிளம்பலாம்னு இருக்கேன். எப்பவுமே நைட் டைம்ல அவுட்டிங்க்கு கூப்பிட மாட்டாரு. ஆனா இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா அவுட்டிங் போகலாமான்னு கேட்டாரு. நானும் ஓகே சொல்லிட்டேன். இப்ப போகலனா அப்புறம் கூட்டிட்டு போகவே மாட்டாரு. டியூட்டி இருக்கு, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருப்பாரு. காரணமின்றி எதையும் சொல்ல வேண்டாம் என்பதனால் இப்படி ஒரு காரணத்தை சொல்லிவிட்டாள். அவள் இவ்வாறு சொன்ன காரணத்தை ரேணு ஏற்றுக்கொண்டாள். அவர்களின் பிரைவேசியில் தான் தலையிடக்கூடாது என்று எண்ணினாள். எனக்கு புரியுது. ஒருவேளை அபிக்கு நைட்டு ஏதாவது தேவைப்பட்டா என்ன பண்றது? கைகளை பிசைந்த நிலையில் ரேணு கேட்க அஜய்க்கு தூக்கி வாரி போட்டது.
அவளே கிளம்புறேன்னு சொன்னாலும் இவ விடமாட்டா போலயே. இதை எப்படியாவது தடுக்கணுமே. மனதுடன் நினைத்தவன் ரேணுவின் தோளில் கை வைத்தான். ரேணு, அதான் நான் கூட இருக்கேன்ல, நீ எதுக்கும் பேனிக் ஆகாத. அபி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஏதாவது தேவைப்பட்டா நாம ஆதிராவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். நல்லவன் போல் ரேணுவின் மனதை தேற்றிவிட அவன் ரேணுவின் தோளில் கை வைத்ததை பார்த்த ஆதிராவிற்கு புகையாத இடமே இல்லை. பெரிய நடிப்புக்காரன்தான் என மனத்திற்குள் எண்ணினாள் ஆதிரா. சரியான ஆளா இருக்கான் இவன். இவனையெல்லாம் எந்த ரகத்துல சேர்க்கிறது? ரேணு முன்னாடி எவ்ளோ நல்லவனா பிஹேவ் பண்றான். மனத்தோடு நினைத்தவள் அழகிய புன்னகையை சீந்தினாள். அக்கா, அவர் சொல்றது உண்மைதான். அபிக்கு ஏதாவது தேவைப்பட்டா தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க. சரி, ஓகே. இந்த நேரத்துல எப்படி போவ? எதையாவது சாக்கு வைத்து ஆதிராவை இங்கேயே தங்கிவிடுமாறு செய்து விடுவாளோ எனும் பயம் வந்தது அஜய்க்குள். அதனால் வேகமாக ரேணுவின் பேச்சை தடுத்து நிறுத்த விரும்பினான். ஆமா ஆதிரா, இந்த நேரத்துல வண்டி எதுவும் கிடைக்குமான்னு தெரியல. நான் வேணும்னா உன்னை டிராப் பண்றேனே. அஜய் இவ்வாறு சொன்னதுதான் தாமதம் ஆதிராவுக்கு தூக்கி வாரி போட்டது. எதுக்கு? என்ன கொல்றதுக்கா? இவ்வாறு கேட்பதற்கு வார்த்தைகள் தொண்டை வரை வந்துவிட்டது. ரேணு இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயம் கேட்டிருப்பாள். ரேணு இருப்பதால் அவளுக்கு முன்பாக அக்கறையாக நடந்து கொள்கிறான் என்பதை தெளிவாகவே புரிந்து கொண்டவள் எந்த வார்த்தையையும் விட எண்ணவில்லை. இல்ல, அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? ஆல்ரெடி விஜய் எனக்கு கேப் புக் பண்ணிட்டாரு. புன்னகை முகமாக அவள் சொல்லியதன் பின்னே ரேணுவுக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. இந்த இரவு நேரத்தில் அவளை தனியாக அனுப்புவதா என பெரிதும் பயம் கொண்டவளுக்கு இப்போது அந்த பயம் காணாமல் போனது. பின் ஆதிரா அங்கிருந்து விடை பெற்று அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தாள். அச்சோ, அவசரத்துல கேப் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ கேபுக்கு எங்க போறது? தெருவுல ஒரு வண்டியையும் காணுமே. அச்சோ, அவசரத்துல கேப் புக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ கேபுக்கு எங்க போறது? தெருவுல ஒரு வண்டியையும் காணுமே. ஏதாவது வண்டி கிடைக்குமா என தெருவோரமாக நடக்க ஆரம்பித்தாள். அப்போது சரியாக விஜய் அழைத்திருக்க அந்த அழைப்பை ஏற்றாள். ஆதிரா, உனக்கு கேப் புக் பண்ணிட்டேன், அதுல வந்துரு. தகவலை சொன்னவன் அழைப்பை துண்டித்துவிட ஆதிராவிற்கு அதன் பின்னே மூச்சு விடுவதாக இருந்தது. எந்த பிரச்சனையும் இன்றி வீடு வந்து சேர்ந்தாள். வந்ததுமே வீட்டில் விஜய் இருக்கிறானா என்பதை தான் முதல் விஷயமாக தேடினாள். யார தேடிக்கிட்டு இருக்க? அவன் குரல் கேட்டு திரும்ப அவனும் கையில் கரண்டியுடன் நின்றிருந்தான். அதை பார்த்ததுமே டின்னர் ரெடி செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள். விஜய், டியூட்டி முடிஞ்சிருச்சா? இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நீ என்கிட்ட புலமுனியே. ஏதோ விஷயம் இருக்குன்னு நானும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏதாவது பிளான் இருக்கா? இவ்வாறு கேட்டதும் ஆதிராவின் புருவம் உயர்ந்தது. என்ன பிளான்? அவுட்டிங் போலாமா இல்ல வீட்லயே கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடலாமா? அவன் காதலோடு கேட்டான். இவளுக்கு எரிச்சல் தான் முன் நின்றது. எனக்கு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடறதுக்கு விருப்பமில்லை விஜய். ஆல்ரெடி செம டென்ஷன்ல இருக்கேன். மொபைலை டேபிளில் வைத்து சோஃபாவில் அமர்ந்து தலையை பிடித்தாள். சரி, ஓகே. என்னால சாப்பிடாம தூங்க முடியாது. சோ கிச்சனுக்கு வா, நான் சமைக்கிறேன். நீ உன்னோட டென்ஷனை சொல்லு. சொல்லிவிட்டு விஜய் கிச்சனுக்கு சென்றுவிட ஆதிராவும் நாய்க்குட்டியைப் போல் அவன் பின்னே வந்து கிச்சனின் மேடையில் ஏறி அமர்ந்தாள். இன்னைக்கு எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு விஜய். அப்படி என்ன டென்ஷன்? அபி பக்கத்துல கூட போக விட மாட்டேங்கிறான் அவன். எவன்? அவன்தான், அந்த அஜய். எந்த அஜய்? யார் அவன்? அதான் அபி கூட 24 மணி நேரமும் சுத்துறானே, அவன்தான். அபி கூட சுத்துறது யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? விஜய் இவ்வாறு சொன்னதும் அவனை முறைத்து தள்ளினாள். யூனோ, மெடிசன் கொடுக்க கூட என்ன உள்ள விட மாட்டேங்கிறான். என்ன கண்டா பேய கண்ட மாதிரி இருக்கு போல. இவள் சொல்லி முடிக்கவில்லை. விஜய் லேசாக சிரித்து வைத்தான். அதில் புருவம் சுருக்கி அவன் நாடியை பிடித்து தன்னை பார்க்க செய்தாள். அவன் சிரிப்பு நிரூபணமானது. ஹலோ, என்ன பார்த்தா உனக்கும் பேய் மாதிரி தெரியுதா? சச்ச, அப்படிலாம் இல்ல. நான் உன்னோட டென்ஷனை பார்த்து சிரிச்சேன். சரி, அதை விட என்ன நடந்தது? உனக்கே இவ்ளோ கோவம்? எல்லாம் அந்த அஜயால. எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப டீஸ் பண்றான்பா. கூல் கூல்.
அவளை சமாதானம் செய்வதற்காக அவள் தலையை வருடி கொடுத்தான். அதில் ஆசுவாசமானவள் மீண்டும் மூச்சை இழுத்து விட்டாள். நாம அபிக்கு சித்தப்பா சித்தின்னு நடந்துக்க கூடாதுன்னு சொன்னா, அந்த பாசத்துல அவனை நெருங்க கூடாதுன்னு சொன்னா, நாம அதுக்கேத்த மாதிரி தானே நடந்துக்கிறோம். ஒரு டாக்டரா அபிய ட்ரீட் பண்றதுக்காகத்தான் அங்க போயிருந்தேன். ஒரு டாக்டருக்கு தேவையானது என்ன? பேஷண்ட்டுக்கு கரெக்டா மருந்து கொடுக்கணும், அவங்கள கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணணும். அது கூட பண்ண விட மாட்டேங்கிறான் அந்த அஜய். அபி பக்கத்துல போனாலே என்னை ஏதோ பிள்ளை பிடிச்சு போறவ மாதிரி நடத்துறான். நான் என்ன அபிய கடத்திட்டா வரப்போறேன்? மூச்சே விடாமல் அவள் புலம்பி தள்ளினாள். உடனடியாக தண்ணீர் பாட்டிலை எடுத்து அவளிடம் நீட்டினான். புரியாமல் அவள் விழிக்க அவள் கையில் பாட்டிலை திணித்தான். இப்படியே பேசினா தொண்டை வறண்டு போயிடும். கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்லு. நல்லது என தண்ணீரை மடக் மடக்கென குடித்து முடித்தாள். விஜய், அந்த அஜய் யாரா இருக்கும்? எப்ப பார்த்தாலும் அபி பின்னால பாடி கார்டு மாதிரி இருக்கான். அவன் ரொம்ப ஓவரா பண்றான்பா. ஆனா ரேணு முன்னாடி ரொம்ப நல்லவனா தன்னை காட்டிக்கிறான். அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன? நம்மளோட வேலை அபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அவ்வளவுதான். அன்னைக்கு ரேணு சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா? அவன் யாரா இருந்தாலும் அவன் எப்படி இருந்தாலும் அவனை நம்ம கண்டுக்கணும்னு அவசியமே இல்ல. விஜி, உனக்கு புரியல. அந்த அஜய் ஏதோ அபிக்கு அப்பா மாதிரி நடந்துக்கிறான். கௌதம் மாமாவோட புள்ளைய தான் பையன்னு நினைச்சு நடத்துறான். அவள் இவ்வாறு சொன்னதுமே அவள் உதட்டில் ஒற்றை விரல் வைத்தான். ஆதி, கொஞ்சம் அமைதியா பேசு. யாராவது வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஹஸ்கி குரலில் விஜய் சொல்ல அவளும் அதை புரிந்து கொண்டு வாயை அடக்கினாள். ஆனா வீட்லதான் யாருமே இல்லையே. ஓ, அதான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா. ஒற்றை கண்ணடித்து அவன் எதையோ சொல்ல வர வேகமாக தன் கை கொண்டு அவன் வாயை பொத்தினாள். எனக்கு எந்த பிளானும் கிடையாது. நான் செம்ம காண்டல இருக்கேன். இந்த நேரத்துல ரொம்ப பசிக்குது. சீக்கிரமா டின்னர் ரெடி பண்ண. கையை கட்டிக்கொண்டு அவள் இவ்வாறு சொல்லிவிட பாவம் விஜய்க்கு தான் தலையில் அடித்துக் கொள்ளாத நிலையாகி போனது. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பார்த்தா இவ என்னன்னா கான்ல இருக்கேன் கூண்ல இருக்கேன்னு பேசிட்டு இருக்கா. என்னோட மூடையே ஸ்பாயில் பண்ணிடுவா போல. மனதுடன் நினைத்தவன் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. ஆனால் ஆதிராவின் வாய் மூடுவதாக இல்லை. அவள் மூளைக்குள் மீண்டும் மீண்டும் அதே காட்சிதான் திரும்ப திரும்ப நினைவு வந்தது. அஜய் பேசிய வார்த்தைகள் அவளை இன்னும் வெறுப்பேற்றியது. நாங்க இருக்கிறதே அவனுக்கு பிடிக்கல. எப்போ நான் கிளம்புறேன்னு சொன்னதும் அவன் முகத்துல ஒரு பிரகாசம் தெரிஞ்சதே. அப்பப்பா, அத விவரிக்கவே முடியாது. ரேணு கூட நாங்க இருக்கணும்னு நினைச்சா. ஆனா அவன் நான் கூட இருக்கேன்ல, தேவைப்பட்டா கூப்பிடலான்னு எப்படி நடிக்கிறான்? படபடவென பொரிந்து தள்ளினாள் ஆதிரா. இதையெல்லாம் சமைத்துக் கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு ஒரு கட்டத்தில் எரிச்சலாக இருந்தது. இருந்த போதிலும் எதுவும் சொல்லாமல் மல்லு கட்டி அவள் புலம்பலை கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த அஜய் பேசின பேச்சுக்கு என் கையில ஏதாவது கத்தி கிடைச்சிருந்தது, எடுத்தப்படி சொருகி இருப்பேன். எனக்கு அவ்வளவு கோவம் வந்தது விஜய். இதுவரை எப்போதுமே ஆதிரா இந்த அளவு கோபப்பட்டு அவன் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போது மனைவியின் கோபத்தோடு சேர்த்து அவள் புலம்பலையும் ரசித்துக் கொண்டிருந்தான். ஆதிரா, நாம டாக்டர்ஸ். நம்மளோட வேலை உயிரை காப்பாத்துறது, உயிரை எடுக்கிறது இல்ல. பொறுமையாக அவளுக்கு எடுத்துரைக்க முயன்றான். அதை புரிந்து கொண்டாள். ஆனால் கோபத்தை குறைக்க இயலவில்லை. எனக்கு பத்திக்கிட்டு வருது. உனக்கு இன்னொன்னு தெரியுமா? அபி ரூம்க்கு நான் போகும்போது அவன் என்ன என்ன சொன்னான்னு தெரியுமா? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழையிறேன்னு அவ்வளவு கேவலமா பேசுறான். என்ன பார்த்து அவனுக்கு எப்படி தெரியுது? ஆதிரா இவ்வாறு சொன்னதுமே விஜய் ஒரு நொடி காய் கட் செய்வதை நிறுத்தினான். அவனுக்குள் கோபம் எரிமலையாக பொங்கியது. அது எப்படி தன் மனைவியை அவன் இவ்வாறு சொல்லலாம் என. அதை ஆதிராவும் கண்டு கொண்டாள். பாத்தியா பாத்தியா, உனக்கும் கோவம் வருதில்ல? அப்போ அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது எனக்கு எப்படி கோவம் வந்திருக்கும்? அவள் முழுமையாக பேசி முடிப்பதற்கு முன்னமே அவள் உதட்டோடு உதட்டை பொருத்தி விட்டான் விஜய். ஆதிரா முடிந்த மட்டும் அவனை விளக்க முற்பட்டாள். விஜய், இப்படியெல்லாம் பண்ணாத. உன்னோட டென்ஷனை குறைக்க எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. மீண்டும் அவள் இதழை முற்றுகையிட ஆரம்பித்தான். அவன் நினைத்தது போலவே ஆதிராவின் டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது. விஜய் கொடுத்த முத்தத்தில் ஆதிராவின் டென்ஷன் மொத்தமாக இறங்கி இருக்க அவள் மனநிலையை சுத்தமாக மாற்றிவிட்டான். விஜய், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை.
அவன் செய்த மாயையில் ஈரமாகிய இதழை துடைத்துக் கொண்டே அவனிடம் குற்றம் சாடினாள். ஆ, நான் என்ன பண்ண? விஜி, நான் என்ன மனநிலைமையில இருக்கிறேன், நீங்க அசால்ட்டா கிஸ் பண்றீங்க? எவ்வளோ கோவத்துல இருந்தாலும் ஒரே ஒரு கிஸ் நம்மளோட மூடையே சேஞ்ச் பண்ணிடும். நீ எரிமலையா வெடிக்கிற, அதான் எரிக்குழம்பு சிந்திடக்கூடாதுன்னு கிஸ் பண்ணி அதை அணைச்சிட்டேன். சாதாரணமாக சொன்னவன் சமைப்பதில் கவனத்தை வைக்க, இங்கு இருந்தால் தன் உணர்வுகளை வேறு விதமாக திரித்து விடுவான் என்பதனால் சமையல் மேடையை விட்டு இறங்கினாள். டின்னர் சமைச்சு முடிச்சதும் கூப்பிடுங்க சொன்ன மறுகணமே அங்கிருந்து மறைந்திருந்தாள். விஜய் சமைத்து முடித்ததன் பின் கொஞ்சல் பேச்சுக்களுடன் அந்த டின்னர் முடிந்தது. ரேணு அபியை தூங்க வைத்திருக்க தூக்கம் வராமல் விழித்திருந்தாள் ரேணு. அப்போது அவள் தூங்கிவிட்டாளா இல்லையா என லேசாக கதவை திறந்து பார்த்தான் அஜய். அவள் தூங்கவில்லை என்பது தெரிந்ததும் கதவை நாக் செய்தான். அந்த சத்தத்தில் அபியின் புறமாக படுத்திருந்தவள் திரும்பி பார்க்க அஜய் நின்று இருந்தது தெரிந்தது. உள்ளவா அஜய். அவள் சத்தம் கொடுத்ததன் பின்னே அவன் கதவை முழுமையாக திறந்து உள்ளே வந்தான். ரேணு, ஏன் இன்னும் தூங்காம இருக்க? கேட்டுக்கொண்டே அவன் உள்ளே வர படுத்திருந்தவள் எழுந்து அமர்ந்தாள். தூக்கம் வரல. சரி, நீ ஏன் தூங்காம இருக்க? அது உன்கிட்ட ஒரு விஷயம் பேசலாம்னு வந்தேன். இந்த நேரத்துல என்ன பேசணும் எனும் போதே அவளுக்கு முன்பாக இருந்த ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்தான். ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயமா? அவள் கேட்டு முடிக்கவும் அவனும் ஆம் என தலையசைத்தான். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பேசணும். ரேணு, சரி சொல்லு. கெஸ்ட் ஹவுஸுக்கு மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவன் இவ்வாறு சொன்னதுமே இதை பற்றி தான் பேச வந்திருக்கிறானா எனும் கேள்வி அவளுக்குள் எழுந்தது. அதான் நான் ஓகேன்னு சொல்லிட்டேனே, உள்வாங்கிய குரலில் சொன்னாள். நாம இப்பவே மூவ் பண்ணலாம்னு சொல்றேன் ரேணு. ஐ மீன் இப்பவே. இப்போதே கிளம்ப வேண்டும் என சொன்னதால் அவளுக்குள் ஏதோ ஒரு வித தயக்கம் ஏற்பட்டது. எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா மூவ் பண்ணணும்னு சொல்ற? உனக்கு தெரியாதா, ஏற்கனவே உன்னை பத்தின இன்ஃபர்மேஷன், அபியை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கௌதம் கலெக்ட் பண்ண ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நம்ம இங்க இருக்கிறது கரெக்ட்னு எனக்கு தோணல. நம்ம மேன்ஷனுக்கு திரும்பி போயிடலாம். அவன் சொன்னது சரிதான் என நினைத்தாள். ஆனாலும் இவ்வளவு சீக்கிரமாக கிளம்ப வேண்டுமா எனும் எண்ணமும் அவளுக்குள் இல்லாமல் இல்லை. எனக்கு புரியுது அஜய், ஆனா ஏன் இவ்வளவு சீக்கிரமா கிளம்பணும்? திரும்ப திரும்ப அவள் ஒரே கேள்வியிலேயே தொங்கிக் கொண்டு இருப்பது போல் உணர்ந்தான். ரேணு, சொல்றது புரிஞ்சுக்கோ. இங்க செக்யூரிட்டி அவ்வளோ டைட் கிடையாது. கௌதம் உன்னோட வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு தானே நினைக்கிற? அவன் இவ்வாறு கேட்கவும் ரேணுவின் முகம் மாறியது. அஃப்கோர்ஸ், அபி மட்டும் இந்த வாழ்க்கையில எனக்கு போதும் சட்டென பதில் வழங்கிவிட்டாள். ஆனால் அந்த பதிலில் தான் இல்லையே எனும் ஏக்கம் அஜய்க்குள் இல்லாமல் இல்லை. உன்னோட வாழ்க்கையில அபி மட்டும் இல்ல, நானும் இருக்கேன் ரேணு. கூடிய சீக்கிரம் நீ அதை ஏத்துக்குவ. மனதோடு பேசியவன் தனது முடிவை அவள் ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் எனும் முடிவில் தீர்மானமானான். நிலைமைய புரிஞ்சுக்கோ. கௌதமனோட வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஒருவேளை அவன் உன்கிட்ட இருந்து அபிய பறிச்சுக்கிட்டா நீ என்ன பண்ணுவ? நடக்காதுன்னு இங்க எதுவுமே இல்ல. ஒருவேளை அபி உன்னை விட்டு போனா அதை நீ அக்செப்ட் பண்ணுவியா? அபிய விட்டு கொடுப்பியா? அவன் இவ்வாறு சொன்னதுமே ரேணுவுக்கு தூக்கி வாரி போட்டது. தற்போது அவளின் உலகம் அபி மட்டுமே. கண்டிப்பா இல்ல, என்னோட வாழ்க்கையே அபிதான். அவனை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? இவ்வாறு அவள் சொல்லும் போதே அவள் விழிகளில் ஒருவித பதட்டமும் பயமும் சூழ்ந்தது. எங்கு தன் மகனை தன்னிடம் இருந்து கௌதம் பிரித்து விடுவானோ எனும் பயம் அவள் அறியாமலேயே அவள் மனதிற்குள் எழுந்தது. அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான் அஜய். அதுக்கு தான் சொல்றேன், இப்ப பிரச்சனை நீயா நானாங்கிறது இல்ல. ஒருவேளை கௌதம் ஏதாவது பிளான் பண்ணுனா அது அபியத்தான் பாதிக்கும். வருமுன் காப்பது நல்லதுன்னு தெரியாதா? மேத்தா மேன்ஷன்ல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்கும். அண்ட் மோர் ஓவர், யாராலையும் நம்மள நெருங்கவே முடியாது. ரேணுவின் மனதை குழப்பமிக்கதாகவும் மாற்றும் விதமாகவும் அவன் சொல்ல அதை அப்படியே நம்பிவிட்டாள் பாவை. அஜய் சொல்வதும் அவளுக்கு சரியாக பட்டது. வருமுன் காப்பதே நலம் என அவள் மனம் திரும்ப உரைத்தது. அங்க எல்லாமே தயாரா இருக்கு. நம்ம இப்பவே மூவ் பண்ணிக்கலாம். கௌதம் பற்றி பேசியதால் அஜய் நடவடிக்கையில் அவளுக்கு சந்தேகமே ஏற்படவில்லை. அவன் சொன்னதை சிறு நொடிகள் யோசித்தவள். பின் என்ன நினைத்தாளோ
அவனுக்கு ஒப்புதல் வழங்கினாள். ஆனா அபி தூங்கிட்டு இருக்கானே. சோ வாட், அவனை தூக்கிக்கோ. சரி, ஓகே. அப்போ கணேஷ் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம். எல்லாமே தயாராக இருக்கிறது என்பதனால் ரேணு அபியை தூக்கிக் கொண்டு கணேஷ் என்பவரை பார்க்க நினைத்தாள். ரேணு, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். நம்ம உடனே கிளம்பலாம், சீக்கிரம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிரலாம். மார்னிங் நம்ம இல்லனா அவர் தேடுவாரே. அதுவும் இல்லாம இப்படி சொல்லாம கொள்ளாம போனா அது எப்படி? நேரம் தாழ்த்தாமல் கிளம்ப வேண்டும் என்பது மட்டுமே அவன் மூளையில் இருந்ததால் நேரம் தாழ்த்துவதற்கான விஷயங்களை செய்வதற்கு அவன் எண்ணவில்லை. அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த நைட் நேரத்துல அவர் எழுப்பணுமா? நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு தானே. மார்னிங் நானே கால் பண்ணி பேசுறேன், இல்ல அப்பா மூலமா சொல்லிடுறேன். அவள் ஒப்புக்கொள்ளும் விதத்தில் சொன்னவன் பின் அவளோடு கிளம்பினான். அந்த நள்ளிரவு நேரத்தில் இருவரும் மெஹதா மேன்ஷனை அடைந்திருந்தனர். அஜயின் கார் சத்தம் கேட்டவுடன் அங்கிருந்த செக்யூரிட்டிகள் இவர்களுக்கு இரண்டு பக்கமும் வழிவிட்டு அந்த இரவு நேரத்தில் கம்பீரமாய் எழுந்து நின்றார்கள். அஜயின் கார் சத்தம் கேட்டவுடன் அங்கிருந்த செக்யூரிட்டிகள் இவர்களுக்கு இரண்டு பக்கமும் வழிவிட்டு அந்த இரவு நேரத்தில் கம்பீரமாய் எழுந்து நின்றார்கள். ஃபவுண்டனில் இரண்டு அன்னப்பறவைகள் காதலை பறைசாற்றியது. பின்னால் பீச் இருக்க அந்த மாளிகையில் பச்சை பசேலென புற்களும் வண்ண வண்ண பூக்களும் நிறைந்திருந்தது. மாளிகையை விட அரண்மனை என்பதற்கு இணங்க ஆர்கிடெக்சர் இருந்தது. காற்று அவர்களை தாக்க கெஸ்ட் ஹவுஸுக்குள் கால் எடுத்து வைத்தனர் இருவரும். நள்ளிரவு நேரமான போதிலும் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாகவும் கண்களுக்கு அழகாகவும் காட்சியளித்தது. கிட்டத்தட்ட அந்த இடம் பல ஏக்கர் கணக்கில் பறந்து விரிந்து இருந்தது. ஒரு காக்கா கூட உள்ளே நுழைய முடியாத அளவு செக்யூரிட்டி அங்கு ஏராளம். கெஸ்ட் ஹவுஸ் தானா என சந்தேகம் கொள்ளும் அளவு பிரம்மாண்டமாக காட்சி வழங்கியது அந்த அழகிய மாளிகை. அந்த மாளிகையை சுற்றிலும் செக்யூரிட்டிகள் நின்றிருக்க கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஆள் நடமாட்டம் என்பதே அங்கு இல்லை. இங்கு வந்ததன் பின்னே அஜயின் மனம் சந்தோஷத்தை பெற்றது. நீ உள்ள போறேனு, நான் சில விஷயங்களை காட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. ரேணுவும் தலையசைத்துவிட்டு அபியை தூக்கிக் கொண்டு உள்ளே சென்றாள். தேங்க்ஸ் ரேணு, நீ என்ன இவ்ளோ தூரம் நம்புறேன்னு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல இனி அந்த கௌதம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனுக்கு அபிய பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கவே கிடைக்காது. இங்க இருக்கிற செக்யூரிட்டிஸை தாண்டி அவனால இந்த கோட்டைக்கு பக்கத்துல கூட வர முடியாது. இனி இங்க நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். மறுநாள் காலையில் அபி கண் விழிக்கையில் அவன் இருந்த இடம் விசித்திரமாக இருந்தது. மொத்த இடமும் கொலாப்ஸ் ஆகியது போல் உணர்ந்தான். அவன் இருக்கும் இடத்தை உணரவே நிமிடங்கள் பிடித்தது. இது என்ன இடம்? நேத்து வேற பிளேஸ்ல தானே நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். எப்படி பிளேஸ் மாறுச்சு? முற்றிலும் குழம்பிய நிலையில் தனக்குத்தானே நினைத்த அபி மெத்தையை விட்டு இறங்கி அந்த அறையை சுற்றி பார்த்தான். எதுவுமே அவனுக்கு பரிச்சயமாக தெரியவில்லை. தன் அன்னை எங்கே என தேடினான். அறைக்கதவை திறந்து வெளியில் வரும் நேரத்தில் கார்ட்ஸ் நிற்பதையும் கவனித்தான். இவங்க எல்லாம் யாரு? ஏன் இங்க நிக்கிறாங்க எனும் கேள்வியோடு தன் அன்னையை தேடி ஓடினான். அதே நேரம் இங்கு ஆதிரா அபிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும் வேலைக்காக அவள் வீட்டிலிருந்து விஜயோடு கணேஷ் வீட்டிற்கு கிளம்பி வந்திருந்தாள். வீட்டினுள் வந்தவள் அபியை பார்ப்பதற்காக அவன் அறைக்கு வந்தாள். கதவை திறந்து பார்க்கையில் அவன் இல்லை. ஆளையே காணோம். எங்க இருக்கா? அந்த வீட்டில் அபியை தேடி பார்த்தாள். அவன் இல்லை என்பதால் ரேணுவை தேடி பார்த்தாள். ஆனால் அவர்கள் இருப்பதற்கான அடையாளமே தெரியவில்லை. ரெண்டு பேருமே காணல. எங்க போனாங்க எனும் கேள்வியோடு அந்த வீட்டின் உரிமையாளரை பார்ப்பதற்காக விரைந்தாள். அப்போது விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் பயணத்தை மேற்கொள்ளும் நேரத்தில் ஆதிரா ஹேண்ட்பேக்கை காரிலேயே விட்டு சென்று விட்டாள் என்பதனை கவனித்தான். ஹேண்ட்பேக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டாளா? அதை பார்த்ததும் மீண்டும் வண்டியை திருப்பி ஆதிராவை இறக்கிவிட்ட கணேஷ் வீட்டிற்கு முன்பு வந்தான். அதே நேரம் அப்பொழுதுதான் தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்தார் கணேஷ். அங்கிள், ஒன்ஸ் அகேன். ஆதிராவின் குரல் கேட்ட கணேஷ் திரும்பினார். என்னம்மா சொல்லு. ரேணு அக்காவும் அபியும் வீட்டுல காணல. வெளியில எங்கேயாவது போயிருக்காங்களா? அவங்க வெளியெல்லாம் போகல, கெஸ்ட் ஹவுஸுக்கு மூவ் பண்ணி போயிட்டாங்க. என்ன சொல்றீங்க? எப்ப கிளம்புனாங்க?
பேரதிர்ச்சியுடன் கேட்ட ஆதிராவின் விழிகள் கேள்வியில் அகல விரிந்தது. அப்போது விஜயிடம் இருந்து அழைப்பு வந்தது அவளுக்கு. ஒன்ஸ் அகேன், ஒற்றை விரல் உயர்த்தி சொன்னவள் அழைப்பை ஏற்று சிறிது தள்ளி வந்தாள். சொல்லு விஜி. ஆதி, ஹேண்ட்பேக்க மறந்து கார்லயே வச்சுட்டு போயிட்ட. அவன் சொன்னதன் பின்னே தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்து வரவில்லை என்பதையே உணர்ந்தாள். ஆமா, சரி, ஓகே, நீங்க எடுத்துட்டு வாங்க சொல்லிவிட்டு அழைப்பை துண்டிக்க போனாள். ஆதி, என்னால எப்படி உள்ள வர முடியும்? நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ வந்து எடுத்துட்டு போ. அவன் குரல் கேட்டு மீண்டும் மொபைலை காதில் வைத்தாள். அதெல்லாம் உள்ள வரலாம், யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீங்க பேக்கை எடுத்துக்கிட்டு உள்ள வாங்க வேகமாக சொல்லிவிட்டு விஜய் சொல்வதை கேட்காமல் அழைப்பை துண்டித்து மீண்டும் கணேஷ் முன்பு வந்து நின்றாள். அவங்க எப்போ கிளம்புனாங்கன்னு தெரியுமா? என்ன டைமுக்கு இங்க இருந்து கிளம்பிருப்பாங்க? அது மிட் நைட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியலையே. நான் தூங்கிக்கிட்டு இருந்ததுனால என்னை எழுப்பி சிரமப்படுத்த அவங்க நினைக்கல. காலையில தான் எனக்கே தெரியும். கணேஷ் சொல்லி முடிக்க விஜய் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. ஆதி, உன் ஹேண்ட்பேக். தேங்க்யூ. ஏம்மா, அவங்க உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலையா? கணேஷ் கேள்வி கேட்க ஆதிரா இல்லை என தலையசைத்தாள். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இருவரும் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்ததால் இவ்வாறு கேட்டான் விஜய். பிரச்சனை இல்ல, அது ரேணு அக்கா வேற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்களாம். ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல விஜி. நேத்து நைட்டு வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. இப்படி அவசர அவசரமா இங்க இருந்து கிளம்புனதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அவள் சொல்வதை கேட்டவனின் புருவம் கேள்வியில் சுருங்கியது. எதுக்காக இங்க இருந்து கிளம்புனாங்க? அவள் வாய் திறக்கும் முன்னே ஒரு வேகத்தில் விஜய் கேள்வி எழுப்பினான். அது செக்யூரிட்டி இங்க அந்த அளவுக்கு கிடையாது. உங்களுக்கு தான் தெரியுமே, அபி பக்கத்துல எப்பவுமே செக்யூரிட்டி இருப்பாங்க. எல்லாத்தையும் விட அபிக்கு அஜய் ரொம்ப பாதுகாப்பா இருப்பான். இருந்தாலும் இங்க இருக்கிறது அந்த அளவுக்கு சேஃப்டின்னு சொல்ல முடியாது. அதான் அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு கிளம்பிட்டாங்க. அவர் சொல்ல சொல்ல ஆதிராவுக்குள் பல கேள்விகள் எழுந்தன. ஏன் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என அவள் மனம் குழம்பியது. ரேணு உன்கிட்ட கிளம்புறேன்னு எதுவுமே சொல்லலையா? விஜய் கேட்டதை கூட அவள் காதில் வாங்காமல் குழப்பத்தில் சுழன்றாள். ரேணு உன்கிட்ட கிளம்புறேன்னு எதுவுமே சொல்லலையா? விஜய் கேட்டதை கூட அவள் காதில் வாங்காமல் குழப்பத்தில் சுழன்றாள். ஆதி, தன் பேச்சை காதில் வாங்காமல் இருப்பதால் அவள் தோளை விஜய் தொட அதன் பின்னே சுயநிலைக்கு வந்தாள். ஆதி, உன்கிட்ட தான் கேட்டேன். இல்ல விஜய், என்கிட்ட எதுவுமே சொல்லல. நேத்து நைட்டு நான் இங்கிருந்து கிளம்பும் போது என்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்ல. மேபி அக்கா இப்படி ஒரு பிளான்ல இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமா என்கிட்ட சொல்லி இருக்க சான்ஸ் இருக்கு. ஆனா ஏன் சொல்லல எனக்கு புரியல. ஆதிராவின் இந்த கேள்விக்கு பதில் கணேஷிடம்தான் இருந்தது. அது என்னன்னா, இந்த முடிவு எடுத்தது ரேணு இல்ல, அஜய் தான் எடுத்தான். மார்னிங் தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். வேற இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு தான் அஜய் எனக்கு மெசேஜே போட்டிருந்தான். கணேஷ் இவ்வாறு சொன்னதுமே இருவர் உள்ளம் குழப்பமும் சந்தேகமும் அஜய் மீது திரும்புகிறது. அத்துடன் கோபமும் எட்டி பார்த்தது. ஒருவேளை இதற்கெல்லாம் அவன்தான் காரணமாக இருக்கும் என அவர்கள் மூளை தெளிவாக சந்தேகித்தது. குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நாங்க, இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியவே இல்ல. அப்படி இருந்தும் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறதுக்கு சான்ஸே இல்ல. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது தம்பி. சொல்ல போனா அவங்க எங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறது தான் ரொம்ப சேஃப். அதுவும் இல்லாம இங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரைவசி கூட கிடைக்காது. எப்படினாலும் நீங்க தானே அபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க. அவங்க இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன? கணேஷ் சொல்வதை கேட்ட இருவருக்குமே காரணம் தெரியாமல் குழப்பம் ஏற்பட அதிர்ச்சி மட்டும் குறையவில்லை. அவர் சொல்லும் போதே ஆதிராவின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அதற்கு மேல் அங்கு இருக்கவே அவளுக்கு விருப்பமில்லை. விஜய், வா போலாம். இனி இங்கிருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதனால் விஜயின் கரத்தை பிடித்து அந்த வீட்டை விட்டு வெளியில் இழுத்து வந்தாள். ஏதோ ஒன்று சரியில்லை என்பதனை ஆதிரா தெளிவாகவே புரிந்து கொண்டாள்.
நிச்சயம் இதற்கெல்லாம் காரணம் அஜய்தான் எனும் முடிவு அவள் மனதில் தீர்மானமானது. ஆதிரா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு அந்த அஜய் மட்டும் கையில கிடைச்சான், கண்டிப்பா கொலை பண்ணிடுவேன் விஜய். இது எல்லாத்துக்கும் அவன்தான் காரணம். ரேணு அக்கா என்கிட்ட சொல்லாம இருக்கணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவன்தான் ஏதாவது சொல்லி அவளோட மனச கலைச்சு இங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பான். அவள் இவ்வாறு சொல்லும்போது இவளிடம் சொல்லாமல் சென்று விட்டதுதான் ஆதிராவின் கோபத்திற்கு காரணம் என நினைத்தான் விஜய். இப்ப அது மேட்டர் இல்ல. கிளம்புறதா இருந்தா மார்னிங் கிளம்பி இருக்கணும், இல்ல ஏர்லி நைட் கிளம்பி இருக்கணும். எதுக்காக மிட் நைட் கிளம்பணும்? எனக்கும் இது சரியா படல. நெற்றை நீவிக்கொண்டே சொன்னான். ஆதிரா, ஒருவேளை அவங்க கிளம்புற விஷயம் ஏற்கனவே ரேணுவுக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவங்க கிட்ட சொல்லியிருக்கணும், இல்லனா ஒரு மெசேஜாவது பண்ணிருக்கணும். இடையில ஏதோ இடிக்குது. தன்னுள் இருக்கும் கேள்வி கணவனுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட ஆதிராவின் விழிகளில் அஜய் மீதான கோபம் மட்டும்தான் பிரதிபலித்தது. நானும் அதேதான் சொல்றேன் விஜய். ரேணுவோட மனச கலைச்சது அஜய் தான். நம்ம அபிய நெருங்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்றான். இடையில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நிச்சயமா அஜய் இப்படி பண்ணியிருந்தாலும் அவனோட மோட்டிவேஷன் என்ன, அவனோட பிளான் என்ன, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல அந்த அஜய் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நீ சொல்லும்போது கூட நான் அவனை பத்தி பெருசா நினைக்கல ஆதிரா. ஆனா இப்ப அவன் மேல எனக்கு ஏதோ பெருசா சந்தேகம் வருது. எக்ஸாக்ட்லி விஜய், அதத்தான் நானும் சொல்றேன். சரி, பார்க்கலாம். 2 நாட்கள் கழித்து ரேணு அபி இருவரும் கெஸ்ட் ஹவுஸுக்கு மூவ் ஆனதிலிருந்து ஆதிராவை ட்ரீட்மெண்ட்காக அழைக்கவே இல்லை. தன்னை அழைப்பார்கள் என ஆதிராவும் காத்திருக்கவில்லை. நானும் 2 நாளா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவள் வார்த்தையை இழுத்த நேரத்தில் பின்னால் இருந்து அவள் தோளை தொட்டான் விஜய். ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண போறேன், ரேணு அக்கா கிட்ட பேசலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா வார்த்தையை முடிப்பதற்கு முன்னமே கோபத்தில் மொபைலை தூக்கி போட பார்த்தாள். ஆதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேகமாக அவள் தூக்கி போட போன மொபைலை பிடுங்கினான். பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு விஜய். காட்டு கத்தாய் கத்தியவள் சோஃபாவில் பொத்தென அமர்ந்தாள். அத்துடன் உள்ளங்கையிலும் முகத்தை புதைத்தாள். எதுக்கு இவ்ளோ கோவம்? அதுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? அவள் அருகே அமர்ந்தவன் அவள் தோளின் மீது கை போட்டு தன் மீது சாய்த்தான். என்னோட இந்த டென்ஷனுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு உண்மையாவே தெரியாதா விஜய்? உள்ளங்கையிலிருந்து முகத்தை பிரித்து அடக்கப்பட்ட ஆத்திரத்தில் அவள் கேட்க, தெரியும் என்பதற்கு இணங்க மேலும் கீழும் தலையசைத்தான். கால் ரீச் ஆகுதா இல்லையா? கால் ரீச் ஆகுது. ஆனா ரேணு அக்காவுக்கு போன் பண்ணா அக்கா அட்டென்ட் பண்றதுக்கு பதிலா அந்த அஜய் அட்டென்ட் பண்றான். தொடர்ச்சியா கால் பண்ணா காலை கட் பண்றான். அது எப்படி? அவங்களுக்கு கால் பண்ணா அவங்க தானே போன் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஒரு முறை 2 முறைனா பரவாயில்ல, தொடர்ச்சியா கால் பண்ணும்போது ஏதாவது ஒரு சமயத்திலயாவது ரேணு உன்கிட்ட பேசணும்ல? எனக்கும் அதே டவுட் தான். நான் 2 நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த 2 நாளும் கால் அட்டென்ட் பண்றது அஜய் தான். எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, ரேணு அக்காவோட மொபைல் 48 மணி நேரமும் அந்த அஜய் கையில எப்படி இருக்கும்? ஆதிரா சொல்வதில் விஜய்க்கும் குழப்பம் இருந்தது. நீண்ட நேரமாக ஒருவரின் மொபைலை எப்படி இன்னொருவர் உபயோகிப்பது என. அந்த அஜய் ஏதாவது சொன்னானா? அவன் என்ன சொல்லுவான்? தேவையில்லாம கால் பண்ணாதன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் பேசுறது கூட கேட்காம கட் பண்ணிடுறான். நடந்ததை சொன்னதுமே அவளிடம் நீண்ட மூச்சு வெளிப்பட்டது. இப்ப என்னதான் பண்றது? ட்ரீட்மெண்ட்காக மட்டும் தானே நம்ம அபி பக்கத்துல இருக்கோம். ட்ரீட்மெண்ட் பண்றது கூட தப்பா? நம்ம கடமையை தானே செய்யறோம். அப்படி இருந்தோம் எதுக்காக அந்த அஜய் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? முதல்ல அபிய நெருங்க விடாம பண்ணா, இப்போ ரேணு கிட்ட பேசக்கூட முடியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆதிரா சொல்வதை அவனும் ஆமோதித்தான். சரி, ஒண்ணும் இல்ல, நீ திரும்பவும் கால் பண்ணு. இந்த முறை அவன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். விஜய் சொன்ன அடுத்த நொடியே ஆதிரா திரும்பவும் ரேணுவின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள். வழக்கம் போல அழைப்பை எடுத்தது அஜய்தான். எத்தனை முறை சொல்றது? எதுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணி உயிரை எடுக்கிற? அஜய் பேசிடும் நேரத்திலேயே அழைப்பை ஸ்பீக்கரில் போடும்படி சைகையில் சொன்னான் விஜய். அதற்கேற்ப அவளும் ஸ்பீக்கரில் போட அஜய் பேசியதை விஜயும் கவனித்தான். அஜய் பேசிடும் நேரத்திலேயே அழைப்பை ஸ்பீக்கரில் போடும்படி சைகையில் சொன்னான் விஜய்.
அதற்கேற்ப அவளும் ஸ்பீக்கரில் போட அஜய் பேசியதை விஜயும் கவனித்தான். நான் உனக்கு கால் பண்ணலையே, நான் ரேணு அக்கா கிட்ட பேசணும், அவங்க கிட்ட போனை கொடு. அவள் இவ்வாறு சொன்னதுமே அவன் முகத்தில் அடிக்கும் விதமாக முடியாது என மறுத்துவிட்டான். ரேணு உனக்கு அக்கா இல்ல, உறவு முறை சொல்லி கூப்பிட முயற்சி பண்ணாத. பல்லை கடித்துக்கொண்டு எச்சரிக்கும் தொனியில் சொன்னான் அவன். இங்க யாரும் பந்தபாசம் கொண்டாடல. அபி ட்ரீட்மெண்ட் சம்பந்தமா நான் உங்ககிட்ட பேசணும், ஆஸ் அ டாக்டரா. 1 செகண்ட். அபிக்கு இப்ப நீங்க டாக்டர் கிடையாது. அபி ட்ரீட்மெண்ட்டுக்கு பெஸ்ட் டாக்டர் நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அபிய பார்க்க வேண்டிய அவசியமும் இனி உங்களுக்கு இல்ல. அதே நேரத்துல ரேணுகிட்ட பேசணுங்கிற அவசியமும் இல்ல. இனி அங்கிருந்து கால் வராம இருந்தா நல்லது. இவ்வாறாக தகவலை சொல்வது போல் எரிச்சலுடன் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டான் அஜய். இப்படி ஒரு விஷயத்தை இவர்கள் இருவருமே எதிர்பார்க்கவில்லை. அப்படி என்ன பிரச்சனை அவனுக்கு? ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? திடீர்னு எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க? என்ன நடக்குது விஜய்? இந்த சிட்டில ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்ல நீங்க மட்டும்தான் பெஸ்ட், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் டாக்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரேணு எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? நடப்பது என்னவென புரியாமல் விஜயிடம் கேள்வி எழுப்பினாள். அவங்க நம்ம மேல இருக்கிற கோபத்தை அபி மேல காட்டுறாங்க. பெரியவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை சின்ன குழந்தைகிட்ட கொண்டு போக கூடாது. ஹெல்த் மட்டும்தான் ரெண்டு பக்கமும் சமநிலையா இருக்கணும். இது அஜய்க்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா ரேணு எப்படி? அவங்க யோசிச்சு பார்த்தாங்களா இல்லையா? என்ன பொறுத்தவரை அபிக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும். ஐ நோ ரேணு எடுக்கிற டிசிஷன் தான் ஃபைனல். ஆனா அவங்க பையனோட ஹெல்த் இஷ்யூ தெரிஞ்சும் இப்படி ஈகோவுக்காக இவ்ளோ பண்ணணுமா? ஒரு சின்ன பையனோட ஹெல்த்தோட விளையாடுறது நல்லதில்ல. தன் மனதில் இருந்ததை ஆதிராவிடம் சொன்னவன் உள்ளங்கைகளால் முகத்தை அழுத்தமாக பற்றினான். அபியின் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அவன் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. இருவரின் மனநிலையும் அமைதியாகியதன் பின் இருவரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை தீட்டினர். மெஹ்தா கெஸ்ட் ஹவுஸ். அன்று அபிக்கு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்திருந்த அதே டாக்டரை அப்பாயிண்ட் செய்து இருந்தான் அஜய். அதற்கேற்ப அந்த டாக்டரின் அசிஸ்டன்டான நர்ஸ் ஒருவரை கெஸ்ட் ஹவுஸுக்கு அழைத்து வந்திருந்தான். ரேணு, இனி இவங்க தான் நம்ம அபிக்கு பக்கத்துல இருந்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்க போறாங்க. அஜய் சொன்னதுமே அவள் முகத்தில் குழப்பத்திற்கான ரேகைகள் தெரிந்தது. எதுக்கு திடீர்னு டாக்டர் சேஞ்ச் பண்ணிட்ட? ஆதிரா தானே நம்ம அபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆக்சுவலா நமக்கு இதுதான் சேஃப். அபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா மட்டும் போதாது, அவனை கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கணும். அதுக்கு ஒரு நல்ல டாக்டர் தேவை. நிலைமையை உணர்த்தும் வகையில் சொல்லும்போதே ரேணுவுக்கு அதை தாண்டி எதுவும் பேச முடியவில்லை. காரணம், ஆதிரா ஒரு டாக்டராக இருக்க மட்டுமே இவர்கள் விரும்பினரை தவிர்த்து கேர் எடுத்து பாசமாக பார்த்து கொள்ள இவர்கள் இருவருமே விரும்பவில்லை. இப்போதைக்கு நமக்கு அபியோட ஹெல்த் அண்ட் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தானே நாம இங்க மூவ் ஆகி வந்தோம். தனது இந்த முடிவை ரேணு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தீர்க்கமாக இருந்தான். நீ சொல்றது கரெக்ட் தான் அஜய், ஆனா அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவள் இவ்வாறு கேள்வி கேட்காமல் இருந்திருந்தாலே நன்றாக இருக்கும் என நினைத்தான். அவள் மனநிலையை மாற்ற வேண்டும் எனும் முடிவையும் எடுத்தான். ஆதிரான் விஜய் அவங்க 2 பேரும் அபியோட நெருங்கி பழகக்கூடாதுன்னு தானே நீயும் நினைக்கிற? அதேதான் நானும் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல அவங்க நார்மலா இருந்தாலும் ஒருவேளை பாசம்னு ஒரு விஷயம் உள்ள வந்துட்டா அது எப்படி வேணாலும் மாறலாம். ஒருவேளை அவங்களே உங்ககிட்ட இருந்து அபியை பிரிக்க நினைச்சாங்கன்னா என்ன பண்றது? இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு எனக்கு தோணுது. நீ என்ன மாதிரி யோசிப்பேன்னு நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவள் மனநிலைக்கு ஏற்ப வார்த்தைகளை கையாள்வதில் கவனம் கொண்டான். அவன் சொல்வதை ஒரு நிமிடம் அசை போட்டவளுக்கு அதில் தவறு இருப்பதாக தெரியவில்லை. அவன் சொல்வதே உத்தமம் என தோன்றியது. ஒருவேளை உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் வேணும்னா இப்பவே ஆதிராவுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லிடுறேன். சாதாரணமாக சொல்லியவன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்து ஆதிராவின் எண்ணை தேடி அழைக்க போனான். இல்ல, கால் பண்ண வேண்டாம். நீ சொல்றது கரெக்ட் தான். ஒரு வகையில நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான் அஜய். எனக்கு மறுப்பில்ல. ஓகே. இறுதியில் ஒரு வழியாக அவன் முடிவையே ஒப்புக்கொண்டாள். தான் நினைத்தது நடந்துவிட்டது எனும் சந்தோஷ களிப்பில் அவன் இதழில் மர்ம புன்னகை தோன்றியது. இந்த ஒரு விஷயம்தான் ரேணு உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன நீ கண்மூடித்தனமா நம்புற. அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமா நான் உண்மையா இருப்பேன். நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தான்.
அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் மாத்திடுவேன். மனதில் வஞ்சகமாக நினைத்தான் அஜய். எப்படியும் விஜயை தவிர அபிக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் எவராலும் தர முடியாது என்பதால் மித்தம் அவர்கள் தங்களை அழிப்பார்கள் என்று ஆதிரா காத்திருந்தாள். ஆனால் நாட்கள் தான் கடந்து சென்றது. அவர்கள் அழிக்கவே இல்லை. அதே இங்கு மெஹதா கெஸ்ட் ஹவுஸில் அபிக்கு வேறு ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் செய்திருக்க அபியை பார்ப்பதற்காக அவரை அழைத்து வந்தனர். அபிக்குட்டி, அன்னையின் குரல் கேட்டு விளையாடிக் கொண்டிருந்தவனின் பார்வை திரும்பியது. சொல்லுங்க மம்மி. வேகமாக வந்து அன்னையின் காலை கட்டிக்கொண்டான். ரேணுவும் அவனுக்கு இணையாக குனிந்தாள். அபி, உனக்காக நாங்க ஒரு நியூ நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அவன் நாடியை பிடித்து அவன் கன்னத்தில் முத்தம் வைத்து சொன்னாள். உத்திசாவா? யாரு? ஆர்வமாக கேட்டான். இதோ சிவங்கதான். தனக்கு பின்னால் இருந்த நர்ஸை கை காட்டி கூறினாள். அபியும் இடதுபுறமாக லேசாக தலை சாய்த்து எட்டி பார்த்தான். அங்கு ஒரு நடுத்தர வயதான பெண்மணி புன்னகை முகமாக நின்றிருந்தார். இதோ சிவங்கதான். தனக்கு பின்னால் இருந்த நர்ஸை கை காட்டி கூறினாள். அபியும் இடதுபுறமாக லேசாக தலை சாய்த்து எட்டி பார்த்தான். அங்கு ஒரு நடுத்தர வயதான பெண்மணி புன்னகை முகமாக நின்றிருந்தார். அபிக்குட்டி, இனி இவங்கதான் உன்னை கேர் எடுத்து பாத்துப்பாங்க. இனி இவங்களும் உன்னோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பாசமாக ரேணு சொல்லும் போதே அது அபிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. இந்த இடத்தில் ஆதிராதான் இருப்பாள் என்பது அவனுக்கு நன்கு தெரியும். ஆனால் இப்போது அவளிடத்தில் வேறு ஒரு பெண்ணா என அந்த குட்டி மனம் யோசித்தது. மம்மி, டூடெங்க, எனக்கு இப்பவும் அவங்க தானே மெடிசன் கொடுப்பாங்க? குட்டி புருவம் சுருங்க எதிர்பார்ப்போடு கேட்டான். அது ரேணுவுக்கு ஒரு மாதிரியானது. அபி, இனி உன்னோட டியூடுக்கு பதிலா இவங்க தான் உன் கூட இருப்பாங்க, சரியா? உன் கூட ஜாலியா விளையாடுவாங்க. இல்ல, எனக்கு இவங்க வேண்டாம். எனக்கு என்னோட டியூடு தான் வேணும். அவங்க எனக்கு மெடிசன் கொடுக்கும்போது ஜாலியா பேசிட்டே கொடுப்பாங்க. அடம் பிடிப்பது போல் அவன் பேசியது ரேணுவுக்கு தூக்கி வாரி போட்டது. அபி இப்படி சொல்வான் என அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல, அவங்கள விட இவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அஜயும் அவன் பங்குக்கு அபியை தேற்றி பார்த்தான். எல்லா டைகர், எனக்கு என்னோட டியூட் தான் வேணும். மீண்டும் அவன் இவ்வாறு சொல்ல ரேணுவின் முகம் கருத்தது. அச்சமயம் அஜய் ரேணுவை பார்த்தான். அவன் பார்வையே அவன் சொன்னதை நிரூபித்தது போல் ஆனது. ஆதிரா வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல. அபிக்கு அவளை அப்பாயிண்ட் பண்ணும்போதே உறவு முறையில வராம டாக்டர் மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆதிராவும் டாக்டராதான் அபிகிட்ட பழகுனா. ஆனா அதுக்கே அபிக்கு அவளை பிடிச்சிருச்சு. அஜய் சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது. ஒருவேளை அபிக்கு கௌதம பிடிச்சிருச்சுனா என்னை விட்டு போயிடுவானா? அஜய் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. மனதோடு நினைத்தவள் அஜய் சொன்ன விஷயங்களை எல்லாம் நினைவு கூற அதெல்லாம் இந்த விஷயத்தோடு கனெக்ட் ஆகியது போல் தோன்றியது. அத்துடன் அஜய் மீது இப்போது நம்பிக்கையும் கொஞ்சம் அதிகமாக மாறியது. இனி உன்னோட டியூட்டி இங்க வரமாட்டாங்க. உனக்கு மெடிசன் கொடுக்க போறது இவங்கதான். நீ ஜாலியா விளையாட போறதும் இவங்களோடதான். மம்மியோட பேச்சுக்கு மறுப்பு சொல்லாத. மம்மி சொன்னதுதான் ஃபைனல். அடம் பிடிக்கிற வேலையை இதோட மறந்துரு. எப்போதுமே மகனிடம் கடுமையாக நடக்காதவள் இப்போது கடுமையாக சொல்லிவிட்டு சென்று விட்டாள். ரேணு இவ்வாறு நடந்ததால் அபியின் முகம் வாடியது. அபி, மம்மி சொல்றது உன்னோட நல்லதுக்காகத்தான். அவனை சமாதானப்படுத்தும் வேலையை அஜய் எடுத்துக்கொண்டான். அபிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இருப்பினும் ரேணு சற்று அழுத்தமாக சொன்னதால் அவனும் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. அன்று மாலை அமைதியான தென்றல் காற்றை சுவாசித்தபடி பலவித குழப்பத்துடன் பால்கனியில் அமர்ந்திருந்தாள் ரேணு. அந்த நேரத்தில் ரேணு எங்கிருக்கிறாள் என தேடினான் அஜய். அறைக்குள் இருக்கிறாளோ என கதவை நாக் செய்ய உள்ளே இருந்து எந்த சத்தமும் இல்லை. லேசாக திறந்து பார்த்தான். அறையில் ரேணு இருந்ததற்கான சுவடு தெரியவில்லை. இங்க இல்லன்னா எங்க போனா என்னும் கேள்வியோடு அவன் கதவை சாத்த போகும் நேரத்தில் பால்கனியில் அமர்ந்திருந்த ரேணுவின் மீது பார்வை எதிர்ச்சியாக படிந்தது. ரேணு, அவள் பெயரை உரைத்தவன் பால்கனிக்கு வந்தான். தான் அழைத்தது கூட தெரியாமல் ஏதோ யோசனைக்குள் மூழ்கி இருப்பவளை புருவம் சுருக்கி பார்த்தான். என்ன ரேணு,
ஏதோ பலமா சிந்திக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன். அவள் அமர்ந்திருந்த அந்த ஊஞ்சலின் அருகே அவனும் அமர்ந்தான். ரேணு அவனை பார்க்க ஒற்றை புருவம் உயர்த்தினான். கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. ஆஹா, ஆம், சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாதாரணமாக சொன்னாள். அதில் லேசாக தலை சாய்த்து அவள் புறமாக திரும்பியவன் அவள் முகத்தை ஆராயும் பார்வை பார்த்து வைத்தான். என்ன அப்படி பாக்குற? இவ்ளோ நேரமா தனியா உட்காந்து எதையோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருந்த. என்னன்னு கேட்டா ஒன்னும் இல்ல சும்மாதான்னு சொல்ற. இத நான் நம்பணுமா? இவ்வளவு நேரம் ஆடாமல் இருந்த ஊஞ்சலை ஆட வைத்து கேள்வி எழுப்ப அதற்கு ஒரு சிறிய சிரிப்பை வழங்கினாள். இப்படி ஸ்மைல் பண்ணி மலுப்பிடலாம்னு மட்டும் நினைக்காத. 4 வருஷம் போயிடுச்சு. எவ்வளவு விஷயங்கள் மாறிடுச்சு. இப்ப அபியும் வளர்ந்துட்டான். நிறைய விஷயங்கள் பத்தி அவன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இனி எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறேன்னு ஒரு மாதிரி இருக்கு. அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அஜய். அபி வளர்ந்துட்டதால கண்டிப்பா கேள்வி கேட்பான். அவன் கேக்குற கேள்விக்கு நம்மால பதில் சொல்ல முடியாதுன்னு இல்லையே. 4 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு போனது. அத திரும்பவும் ஆசை போட வேண்டிய அவசியம் இல்ல ரேணு. உனக்கும் அபிக்கும் சப்போர்ட்டா நான் இருக்கேன். என் ஃபேமிலி இருக்கு. நீ தேவையில்லாம கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அவள் மனதை தேற்றும் விதத்தில் வார்த்தைகளை வெளியிட்டவன் அவள் மடி மீது இருந்த கரத்தோடு தன் கரத்தை பதித்தான். தோழன் என்னும் ஆறுதல் அங்கு அரங்கேற அவளுக்கும் அந்த ஆறுதல் தேவைப்பட்டது. அடுத்த சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தவன் சற்று தயக்கத்துடன் அஜய் அவன் முதுகில் சொருகி வைத்திருந்த ஒரு டாக்குமெண்டை எடுத்தான். என்னது? உருவம் நெளித்து கேட்டாள். நீயே பாரு சொல்லிவிட்டு அவளிடம் அந்த டாக்குமெண்டை நீட்டினான். என்னவென்று பார்க்கும் ஆசை அவளுக்குள் எழ அதை வாங்கினாள். இதுல ஒண்ணுமே இல்லையே. அவனிடம் அந்த டாக்குமெண்டை உயர்த்தி காண்பித்து இவ்வாறு சொல்லவும் அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்த பேனாவை எடுத்து அவளிடம் நீட்டினான். இன்னும் குழம்பியவள் புரியாது விழித்தாள். இதுல சைன் பண்ணுறேனோ? அவன் இவ்வாறு சொன்னதுதான் தாமதம். குழப்பத்தில் அவள் விழிகள் சுருங்கியது. எதற்கு என்னும் கேள்வி அவளுக்குள் பிறந்தது. எனக்கு புரியல. எதுக்கு சைன் பண்ணணும்? அதுவும் இதுல எதுவுமே எழுதலையே. பிளாங்கா இருக்கிற டாக்குமெண்ட்ல எதுக்கு சைன்? வார்த்தையை இழுத்தபடியே சந்தேகமாக கேட்டாள். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? எல்லாம் ஒரு காரணமா தான். நீ போடுற இந்த சைனால என்னால நிச்சயமா சொல்ல முடியும், அந்த கௌதம் அபி கிட்ட நீ வரவே மாட்டான். எதையும் யோசிக்காம என் மேல நம்பிக்கை வச்சு சைன் பண்ணுறேனோ? உறுதியாக சொன்னவன் அவள் கைகளில் பேனாவை திணித்திருந்தான். இப்படி திடீர் என கையெழுத்து கேட்டதால் ரேணு சற்று தயங்கினாள். என் மேல நம்பிக்கை இல்லையா? இவ்வாறு கேட்டதுமே அவளுக்குள் ஒரு மாதிரியானது. அதே சமயம் ரேணுவின் கையில் இருந்த அந்த டாக்குமெண்டை பிடுங்கிவிட்டான். சரி, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா சைன் பண்ண வேணாம், கொடு. அஜய், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த 4 வருஷமும் எனக்கும் அபிக்கும் நீயும் உன்னோட ஃபேமிலியும் தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்பிக்கை இல்லாம இருக்கும்? குடு, சைன் பண்றேன். அவனிடம் இருந்த டாக்குமெண்டை மீண்டும் வாங்கியவள் எந்த தயக்கமும் இன்றி அந்த பிளாங்க் டாக்குமெண்டில் அவள் சைனை போட்டாள். மீண்டும் அஜயின் இதழோரம் சிறு புன்னகை ஏற்பட்டது. அவனிடம் இருந்த டாக்குமெண்டை மீண்டும் வாங்கியவள் எந்த தயக்கமும் இன்றி அந்த பிளாங்க் டாக்குமெண்டில் அவள் சைனை போட்டாள். மீண்டும் அஜயின் இதழோரம் சிறு புன்னகை ஏற்பட்டது. நீ என் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இந்த சைன் நிச்சயமா ஒரு விஷயத்த மாத்தும். அதனால அந்த கௌதமுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்குள்ளயும் இன்னும் விரிசல் அதிகமாகும். அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நான் நினைச்ச விஷயம்தான் கண்டிப்பா நடக்கும். போதுமா? இப்பவாவது சொல்லு, எதுக்கு சைன்? நீ கேக்குறத பார்த்தா என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னு தோணுது. ஒரு வேளை உன்னோட சொத்தை உன்கிட்ட இருந்து எழுதி வாங்கிடுவேன்னு பயப்படுறியா ரேணு? அதை கேட்டு மென்மையாக புன்னகைத்தாள் ரேணு. இந்த 4 வருஷத்துல நீயும் பிரதாப் அங்கிளும் தான் எனக்கும் அபிக்கும் உறுதுணையா இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது
உண்மையிலேயே நீ இந்த சைனை அதுக்காக தான் வாங்கியிருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்கு உன் சொத்து மட்டும் போதாது ரேணு, நீயும் தான் எனக்கு வேணும். உன் சொத்து மட்டும்தான் எனக்கு வேணும்னா அதை எப்பவோ நான் உன்னை ஏமாத்தி வாங்கியிருப்பேன். ஆனா அதை விட முக்கியமானது நீதான். அஜய் மனதிற்குள் நினைத்தபடி ரேணுவின் முன்னால் புன்னகைத்தான். 2 நாள் கழிந்திருந்தது. தன் மகனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் முடிவில் தீர்க்கமாக இருந்தான் கௌதம். அபியை பற்றி ஏதாவது சிறிய துரும்பாவது தனக்கு கிடைக்காதா என ஒரு தகப்பனாக அவன் மனம் ஏங்கியது. ஒரு கட்டத்தில் பொறுமையாக இருக்க முடியாமல் மீண்டும் அந்த டிடெக்டிவ்க்கு அழைப்பு விடுத்தான். ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியா இல்லையா? இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு சின்ன விஷயம் கூடவா கிடைக்கல? எடுத்ததுமே கேள்வி கணைகளால் கௌதம் தாக்க எதிர்முனையில் என்ன பதில் சொல்வதென தெரியாமல் அமைதியே நிலவியது. அமைதியா இருந்தா எப்படி? வாயை திறந்து ஏதாவது சொல்லு. என் பையனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா இல்லையா? அவன் கேட்கும் விதத்திலேயே ஒரு தகப்பனுக்கு இருக்கும் ஏக்கம் அப்பட்டமாய் தெரிந்தது. அபியை பற்றி ஏதாவது சிறிய தகவலாவது தனக்கு கிடைக்கும் எனும் சிறிய நம்பிக்கையில் அவன் இதய துடிப்பின் வேகம் அதிகரித்தது. அது கௌதம். அமைதியை உடை தெரிந்து பேசுவதற்கு நினைத்தான் டிடெக்டிவ். ஆனால் எப்படி அவனுக்கான பதிலை சொல்வது எனவும் குழம்பினான். ஓ ஷிட், இப்படி வார்த்தை இழுக்காத, இரிட்டேட் ஆகுது. கௌதம் எரிந்து விழுந்ததும் எதிர்முனையில் இருந்த டிடெக்டிவ் தொண்டையை சிறுமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான். அவங்க ஃபர்ஸ்ட் இருந்த இடத்துல இருந்து இப்ப மேத்தா மேன்ஷனுக்கு சொந்தமான கெஸ்ட் ஹவுஸுக்கு மூவ் ஆயிட்டாங்க. இன்னுமே ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு கூட ரொம்ப டஃபா இருந்த சுச்சுவேஷன்ல இப்போ அவங்க அங்க போனதுல இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது முடியாத காரியமா இருக்கு கௌதம். மீண்டும் தொடங்கிய இடத்திலேயே வந்து நிற்கிறோமா எனும் சிந்தனை அவனுக்குள் எழ மீண்டும் மூச்சு விட கண்களை இறுக்கமாக மூடினான். இமை மூடிய விழிகளுக்குள் அபியின் முகம்தான் வந்து நின்றது. எந்த வழியுமே இல்லையா? ஒரு டிடெக்டிவோட வேலையே இந்த மாதிரி சீக்ரெட்டான நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான். ஆனா ஒரு விஷயத்த நான் உன்கிட்ட ஒப்படைச்சு அதை பத்தி நான் கேட்கும் போதெல்லாம் ஒரு துப்பும் கிடைக்கலன்னு நீ சொல்ற. ஆதங்கத்தில் வார்த்தையை வெளியிட்டவன் முடிந்த மட்டும் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டான். கௌதம், கோவப்படாத. நான் எந்த பக்கம் எப்படி போறேன்னு தெரிஞ்சு அவங்க கரெக்டா மூவ் பண்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்துக்குள்ள என்டர் ஆகும்போது அதை தடுத்து நிறுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிடுறாங்க. ஒரு டிடெக்டிவா என்னால முடியலன்னு நான் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன். நம்பிக்கை அளிக்கும் விதமாக உறுதியாக பேசியதை இடையூறு செய்யாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். உள்ள இருக்கிற விஷயங்கள் என்னன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், பட் வெளியில இருக்க சில விஷயங்கள் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. என்னன்னா, அபி படிக்கிற ஸ்கூல்ல அவனோட அப்ளிகேஷன் சம்பந்தமா விசாரிச்சேன். அதுல அபியோட அப்பா நேம். அதற்கு மேல் சொன்னால் கௌதம் எப்படி ரியாக்ட் செய்வானோ எனும் தயக்கத்தில் வார்த்தைகளை மீண்டும் நிப்பாட்டினான் அந்த டிடெக்டிவ். ஆப்வியஸா அதுல என்னோட நேம் தான் இருக்கும். இதுல என்னத்தை கண்டுபிடிச்ச? ஆக்சுவலா அதுதான் பிரச்சனையே. என்னன்னா, அதுல நேம் மாறி இருக்கு. அபியோட அப்பாவா உன்னோட நேம் ரெஜிஸ்டர் ஆகல, அஜியோட பேரு தான் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. இப்படி ஒரு விஷயத்தை கேட்ட கௌதமுக்கு கோபம் வர கையில் வைத்திருந்த பேனாவை டேபிளில் ஓங்கி குத்தினான். குத்திய வேகத்தில் டேபிள் சிராய்த்து பேனாவின் முனையும் உடைந்து விட்டது. அது எப்படி பாசிபிள்? அபியோட அப்பா நான் தான். அந்த இடத்துல என்னோட நேம் இருக்கணும். அதுல எப்படி இன்னொருத்தர் நேம் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும்? பல்லை கடித்துக்கொண்டு கேட்டதுமே எதிர்முனையில் இருந்தவன் கௌதமின் கோபத்தை தெளிவாகவே புரிந்து கொண்டான். ரேணு தான் அப்படி சேஞ்ச் பண்ணிருக்கா. அஜய் தான் அபியோட அப்பான்னு ரேணு ஏற்கனவே சைன் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சது. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. இவ்வாறு சொல்லி முடித்த அடுத்த நொடியே மொபைலை சுவற்றில் தூக்கி எறிந்திருந்தான். தலையை பிடித்துக்கொண்டு கத்தினான். டேபிளில் இருந்த பொருட்களை கலைத்து அமர்ந்திருந்த சேரை எட்டி மிதித்து அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி பொருட்களை பாரபட்சமே இன்றி உடைத்து வெறி பிடித்தது போல் நடந்தான். உன்னோட கோபத்துக்காக இவ்ளோ கேவலமா நடந்துக்குவியா? அப்பான்ற இடத்துல என் பேர் இல்லாம இன்னொருத்தன் பேரை கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உடைந்து கிடந்த கண்ணாடி துண்டுகளில் ரேணுவின் முகம் பிரதிபலிக்க அவளிடம் காட்டு கத்தலாய் கத்தினான்.
அபி என்னோட பையன். என்ன ஆனாலும் நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டேன். என் பையனுக்கு என்னோட பேர் தான் அப்பான்ற ஸ்தானத்துல இருக்கணும். இத நான் மாத்துவேன், மாத்தி காமிப்பேன். வெறி பிடித்தவன் போல் தலையை பிடித்து கத்தியவன் உடனடியாக அந்த அறையை விட்டு வெளியேறினான். ஹோட்டலை விட்டு வெளியில் செல்லும் நேரத்தில் அவன் காதில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது. என்னவென்று இயல்பாக அவன் திரும்ப, தூரத்தில் ஏதோ ஒரு பார்ட்டி நடந்து கொண்டிருந்தது. பாட்டு சத்தம் காதில் எட்ட மதுவின் நெடி அவன் நாசியை துளைத்தது. முகம் சுளித்து அங்கிருந்து செல்ல முற்பட்டான். அப்போது அந்த பார்ட்டிக்கு மது பாட்டில்களை எடுத்துச் சென்ற ஒரு வெயிட்டர் மீது எதிர்பாராத விதமாக கௌதம் இடித்துவிட, இடித்த வேகத்தில் மது பாட்டில்களும் உடைந்து அந்த வெயிட்டரும் கீழே சரிய போனார். அச்சச்சோ! பதட்டம் கொண்டு கீழே விழுந்த பாட்டில்களை சுத்தம் செய்ய அவர் குனிந்தார். இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். கோபத்தை கட்டுப்படுத்தி உடைந்த பாட்டில்களை சுத்தம் செய்ய உதவினான். சார் சார், நீங்க விட்டுருங்க, உங்க கையில குத்திட போகுது. இத கிளீன் பண்றதுக்கு ஆட்கள் வந்துருவாங்க. அவர் இவ்வாறு சொல்லவும் கௌதமும் சரி என எழுந்தான். இதை தூரத்திலிருந்து இன்னொரு வெயிட்டர் கவனித்து இருந்ததால் பார்ட்டிக்கு எடுத்து செல்வதற்கு வேறு சில மது பாட்டில்களையும் கோப்பைகளையும் ஒரு ட்ரேயில் வைத்து எடுத்து வந்தார். கௌதமின் பார்வை அந்த கிளாஸில் படிய பற்களை கடித்துக் கொண்டு திரும்பினார். திரும்பிய வேகத்தில் என்ன நினைத்தானோ, சட்டென மீண்டும் வெயிட்டர் புறமாக திரும்பிட அவரோ அந்த பேச்சுலர் பார்ட்டியை நோக்கி நகர்ந்தார். வெயிட்! அவரை தடுத்து நிறுத்தி அவர் முன் வந்து நின்றான். நான் ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். கட்டளையாக சொன்னவன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து பணத்தாளை எடுத்து விலை எவ்வளவு என்று கூட கேட்காமல் பணத்தை வைத்துவிட்டு அந்த ஹோட்டலை விட்டு சென்று விட்டான். நான் ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். கட்டளையாக சொன்னவன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து பணத்தாளை எடுத்து விலை எவ்வளவு என்று கூட கேட்காமல் பணத்தை வைத்துவிட்டு அந்த ஹோட்டலை விட்டு சென்று விட்டான் கௌதம். அவ்வளவு கோபத்தில் வந்தவன் காரில் மது பாட்டிலை தூக்கி போட்டு டிரைவர் சீட்டில் ஏறினான். போகும் வழியெல்லாம் அவன் கோபம் பேயாட்டம் போட்டது. ஒரு மனுஷனுக்கு கோவம் எவ்வளவு நாளும் வரலாம், ஆனா அதுக்காக என் பேரை தூக்கிட்டல, உன்னை என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன்டி. தனக்குள் புலம்பியவன் காரை அத்தனை வேகத்தில் ஓட்டினான். சென்ற வேகத்தில் வண்டியில் மோதாமல் பிழைத்ததே பெரிய விஷயமாகி போனது. யாருமில்லா ஒரு ஏரியின் அருகில் அவன் காரை நிறுத்தி மது பாட்டிலை எடுத்துக்கொண்டு காரை விட்டு இறங்கினான். என்னோட வெறுப்புக்கு காரணமான ஒண்ணு சும்மா விட மாட்டேன். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. என் பையனுக்கு பின்னால என்னோட பேருக்கு பதிலா இன்னொருத்தனோட பேரை நீ கொடுத்திருக்க. அதுக்கு கண்டிப்பா நீ அனுபவிப்படி. பல்லை கடித்து வார்த்தையை வெளியிட்டவன் எதையும் யோசிக்காது கையில் இருந்த மது பாட்டிலை அப்படியே வாயில் சரிக்க ஆரம்பித்தான். தண்ணீர் சேராததால் தொண்டையை எரித்துக் கொண்டே மது உள்ளே செல்ல அதைவிட அவன் மனம் புகைந்து கொண்டிருந்தது. உனக்கு மூவ் ஆன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ போக வேண்டியதுதானடி, எதுக்கு இப்படி பண்ற? புலம்பியவன் கையில் இருந்த மது பாட்டிலை முழுமையாய் தன் வாய்க்குள் கவிழ்த்தான். உன்னோட பணத்து முறை காட்டுறல்ல, இந்த தடவை நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். அபிய எப்படி கிட்ட கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த தடவை உன்னால என்ன தடுக்கவே முடியாது. தனக்குத்தானே சூளுரைத்துக் கொண்டான் கௌதம். மறுநாள் இன்னுமே அவன் கோபம் தணிந்திருக்கவில்லை. ஆனாலும் கம்பெனிக்கு சென்றாக வேண்டும் என்பதனால் கிளம்பிக் கொண்டிருந்தான். நேற்று அவன் குடித்ததற்கு அடையாளமாக அவன் விழிகள் இரண்டும் சிவந்திருந்தது. முழங்கை வரை சட்டையை மடக்கிவிட்டவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு காரை நிப்பாட்டியிருந்த இடத்திற்கு வந்தவன். காரில் ஏற நேற்று போலவே அவன் வேகம் அதிகமாகவே இருந்தது. அப்போது மீண்டும் அவனுக்கு டிடெக்டிவிடம் இருந்து அழைப்பு வந்தது. அட்டெண்ட் செய்து காதில் வைத்தான். மீண்டும் ஏதாவது செய்தி கிடைக்குமா என்ற நம்பிக்கையில். வேற ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? இந்த முறை முந்திக் கொண்டு இவனே கேட்டான். இல்ல கௌதம், வேற ஒரு விஷயத்த சொல்றதுக்காகத்தான் கால் பண்ணிருக்கேன். தனக்கு தேவையான நியூஸ் கிடைக்காது எனும் ஏமாற்றம் கொண்டவனுக்கு பற்றி கொண்டு வந்தது. என்ன சொல்லணும்? ஆக்சுவலா நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தேடினாலும் அந்த நியூஸ் எல்லாம் அஜய்க்கு போயிடுது. அதாவது அபியோட ஸ்கூல்ல அவனோட அப்ளிகேஷனை பத்தி விசாரிச்சது எல்லாமே அந்த அஜய்க்கு எப்படியோ தெரிஞ்சிடுச்சு. இப்போ
எந்த பக்கமுமே நம்ம மூவ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி அவன் நிறைய விஷயங்களை பண்ணிட்டான். ஸோ ஒண்ணுமே பண்ண முடியல. மேற்கொண்டு சின்ன இன்ஃபர்மேஷனை கூட கலெக்ட் பண்ண முடியல. இவ்வாறு அந்த டிடெக்டிவ் சொன்னதுமே ஏற்கனவே கோபமாக இருந்தவனுக்கு இன்னும் கோபம்தான் அதிகரித்தது. இத சொல்றதுக்கு எனக்கு கால் பண்ண? உச்சகட்ட கோபத்தில் அவன் கத்தும்போதே எதிர்முனையில் இருப்பவனுக்கு அதற்கு பின் வார்த்தையே வரவில்லை. எப்படி அவன் கோபத்தை சமாளிப்பது என குழம்பினான். கௌதம், சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கோவப்படுறத தாண்டி அடுத்து என்ன செய்யலாம்னு நம்ம யோசிக்கலாம். அவ என்னோட பேரை மாத்திருக்கா. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு புரியலையா? என் பையனுக்கு இன்னொருத்தன அப்பனா காட்டியிருக்கா. என்னால இதை எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்னு நீ நினைக்கிற? மனசாட்சியே இல்லாம கோவப்படாம அமைதியாருன்னு இவ்ளோ கேஷுவலா சொல்ற. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஏதாவது பண்ணு. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாத. தீர்க்கமாய் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து மொபைலை சீட்டில் வைத்தவன் காரின் வேகத்தை கட்டுப்படுத்தவில்லை. சிக்னலை தாண்டி செல்ல போகும் நேரத்தில் பயணிகள் கடக்கும் சாலையில் ஒரு பெண் வண்டி வருவது தெரியாமல் நடந்து வர கௌதமின் கார் சரியாக அவள் மீது சென்று மோதியது. மோதிய வேகத்தில் அந்த பெண் தரையில் விழுந்திட அவள் முட்டி கை தரையில் உரசி சிராய்ப்பு ஏற்பட்டு காயம்பட்டது. அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டதும் மக்கள் கூட்டம் கூடிவிட கௌதம் அதன் பின்னே சுயநினைவிற்கு வந்தான். ஓ ஷிட்! நெற்றியில் கை வைத்தவன் வேகமாக காரை விட்டு கீழே இறங்கினான். ஏம்பா, ரோட்ல யாரு போறா யாரு வரான்னு தெரியாம இப்படியா கண்ணை மூடிக்கிட்டு வண்டிய ஓட்டுவ? சிக்னல் இருக்கிற இடத்துல இவ்ளோ வேகமா வரக்கூடாதுன்னு பேசிக் சென்ஸ் கூட இல்லையா? இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? ஒரு உயிர் உனக்கு விளையாட்டா போயிடுச்சா? உனக்கு லைசென்ஸ் இருக்கா இல்லையா? உனக்கெல்லாம் எவன்டா லைசென்ஸ் கொடுத்தது? கூடியிருந்த மக்கள் கூட்டத்தில் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு குரல் எழுந்தது. நல்ல வேளை அந்த பெண்ணுக்கு சிறு காயம் மட்டும்தான். பெரிய அளவில் ஆக்சிடென்ட் ஆகி இருந்தால் நிச்சயம் அவன் தோலை உரித்திருப்பார்கள் போலும். கூட்டத்திற்கு நடுவே கிடந்த பெண்ணை லேசாக எட்டி பார்த்தான். அந்த பெண்ணும் பாவமாக அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். இங்க பாருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லைட்டா முட்டியில அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். எதுக்கு நீங்க எல்லாரும் அவரை திட்டுறீங்க? அவன் வாய் திறக்கவில்லை என்பதனால் அவனுக்காக அந்த புதிய பெண்ணே பதில் வழங்கினாள். ஏமா, உனக்காகத்தானே நாங்க சப்போர்ட் பண்றோம். நீ நானா உன்னை ஆக்சிடென்ட் பண்ணவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? சப்போர்ட் எல்லாம் பண்ணல. வேணும்னேவா அவர் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாரு? தெரியாம நடந்ததுக்கு யாரையும் குறை சொல்றது ரொம்ப பெரிய குற்றம். சொல்லப்போனா அவர் மேல எந்த தப்பும் இல்ல. சிக்னல் போட்டிருக்கும் போது நான் ரோட கிராஸ் பண்ணிருக்கணும். கிரீன் சிக்னல் போட்டதுக்கு அப்புறம் நான் கிராஸ் பண்ணேன். தப்பு என் மேல தானே தவிர்த்து அவர் மேல இல்ல. என் மேல தப்பு இருக்கும்போது தப்பு இல்லாத ஒரு பர்சனை திட்டுறத என்னால ஏத்துக்க முடியாது. அந்த பெண் பேசிய வார்த்தைகளில் சுற்றியிருந்தவர்களுக்கு எரிச்சல் தான் முட்டியது. ஆக்சிடென்ட் செய்த நபருக்கு இப்படி சப்போர்ட் செய்கிறாளே என. ஏமா, பாக்குறதுக்கு படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. டிராபிக் சிக்னல் லைட்ல என்ன இருக்குன்னு கூடவா தெரியாம நடப்ப? ஏம்பா, உன்னை பார்த்தாலும் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. ஆட்கள் அதிகமா இருக்கிற இடத்துல இவ்ளோ ஸ்பீடாவா காரை ஓட்டிக்கிட்டு வருவாங்க? இருவரின் மீதும் தவறுகள் இருந்ததால் இருவரையும் சாலையில் இருந்தவர்கள் திட்டினர். நல்ல வேளை மனிதாபிமானத்தோடு அவன் காரை விட்டு இறங்கி வந்தான். இல்லையென்றால் நிச்சயம் அவன் கார் கண்ணாடியை கூட உடைத்து அவனை வெளியில் இழுத்திருப்பார்கள். இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண வந்து இப்போ நாம தான் வாங்கி கட்டிக்கிட்டு நிக்கிறோம். லேசாதான கைய கிழிச்சிருக்கு. எப்படியோ அந்த பொண்ணு சமாளிச்சிருவா. எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. கூட்டத்தில் ஒருவர் இவ்வாறு சொல்லவும் அங்கு சலசலப்பு ஏற்பட மக்கள் கூட்டம் அப்படியே கலைந்தது. அந்த பெண்ணின் கையில் அடிபட்டிருந்ததால் எழுந்து கொள்ள முடியாமல் சிரமப்பட்டாள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வாங்க. மனிதாபிமானத்தில் ஹெல்ப் செய்தான் கௌதம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், வாங்க. மனிதாபிமானத்தில் ஹெல்ப் செய்தான் கௌதம். இல்ல பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் சொன்னவள் எழுந்து கொள்வதற்கு மீண்டும் முயற்சித்தாள். ஆனால் முடியாத காரியமாகி போனது. மீண்டும் அவள் முட்டி கை தரையில் பட்டுவிட வலியில் ஆவென கத்தினாள். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் ஹெல்ப் பண்றேன், கை கொடுங்க. இந்த முறை அவன் உதவியை வேண்டாம் என மறுக்காமல் அவன் கையை பிடித்து எழுந்தாள். ஆக்சுவலி சாரி, என் பக்கமும் தப்பு இருக்கு. சிக்னல் இருக்கிற இடத்துல இவ்ளோ வேகமா வந்திருக்க கூடாது. இவ்வாறு சொன்னவன் அந்த பெண்ணின் முழங்கையை ஆராய்ந்தான். சிராய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான்.
அத்துடன் ரத்தமும் வெளிவந்து இருந்தது. சரி வாங்க, நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் ஓகே தான். இது சின்ன காயம் தானே, நானே ஹாஸ்பிட்டல் போறேன். வலியில் முழங்கையை பிடித்துக்கொண்டு அவள் சொல்ல, அந்த வலியை அவள் முகமே அப்பட்டமாய் காட்டிக் கொடுத்தது. அவள் முகத்தில் வலி தெரிந்ததும் அவளை அப்படியே விட்டு செல்வதற்கு கௌதமுக்கு மனம் வரவில்லை. உங்க சைடும் மிஸ்டேக் இருக்கு, என் சைடும் மிஸ்டேக் இருக்கு. உங்களை ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். நான் பண்ண மிஸ்டேக்குக்கு இது ஒரு சின்ன பிராய்ச்சித்தமா இருக்கட்டும். கௌதம் மனிதாபிமானத்துடன் சொல்ல, அதை அந்த புதிய பெண்ணால் மறுத்து பேச முடியவில்லை. சரி, ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம், என்னோட ஃபைல்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சிறு புன்னகையோடு சொன்னவள் தரையில் சிதறி கிடந்த அவள் ஹேண்ட்பேக்கையும் மொபைலையும் எடுத்திடும் நேரத்தில் கௌதமும் அவளுக்கு உதவி செய்தான். இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? சாலையில் இருந்த அவள் பொருட்களை எடுத்து அவளிடம் கொடுத்தவன் தன் காரில் அவளை ஏற்றினான். பின் அருகில் இருந்த மருத்துவமனைக்கான பயணத்தை மேற்கொண்டான். வரும் வழிகளில் அவர்களுக்குள் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. மருத்துவமனையை அடைந்ததும் அந்த பெண் அவளது பொருட்களை எடுத்துக்கொண்டு விட்டு கீழே இறங்க கௌதமும் காரை விட்டு இறங்கினான். தேங்க்யூ சோ மச், இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு. நன்றி உரைக்கும் விதத்தில் அந்த பெண் சொல்லிட கௌதம் சிறு தலையசைப்பை வழங்கினான். அப்போது அந்த பெண்ணின் முழங்கையை பார்க்க இன்னும் ரத்தம் குறையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கொண்டுதான் இருந்தது. இன்னும் உங்க கையில பிளட் வருது. கௌதம் சொன்னதும் தான் அவளும் தன் முழங்கையை பார்த்தாள். ஓ ஷிட், பிளட் நிக்க மாட்டேங்குது. நான் போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன். வலியில் இருந்ததால் முகம் சுணங்கி சொன்னவள் மீண்டும் ஒரு முறை அவனுக்கு நன்றி உரைத்து விட்டதன் பின் ஃபைல்களை ஒரு கையில் வைத்துக்கொண்டு வலியோடு அவனை கடந்து நடக்க முற்பட்டாள். ஏனோ அந்த பெண்ணை அவ்விடத்தில் அப்படியே விட்டுவிட்டு செல்ல வேண்டாம் என அவன் மனம் தோன்றியது. இட்ஸ் ஓகே, நீங்க என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், எனக்காக நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். தேவையில்லாத சிரமம் உங்களுக்கு எதுக்கு? இதுல என்ன சிரமம் இருக்கு? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நடங்க. அவளிடம் இருந்து ஃபைல்களை அவன் வாங்கிக் கொண்டான். அவளுக்கும் உதவி தேவைப்பட்டதால் சரி என கொடுத்து விட்டாள். ஆனாலும் அவனை கஷ்டப்படுத்துவதா என்றும் நினைத்தாள். அந்த பெண் ஹாஸ்பிட்டலுக்குள் செல்ல அவள் பின்னே கௌதமும் வந்தான். நார்மல் வார்டில் அந்த புதிய பெண்ணுக்கு சிகிச்சை வழங்க அருகில்தான் கௌதமும் நின்றிருந்தான். அப்போது கம்பெனியிலிருந்து அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று சிறிது தள்ளி வந்தான். யா, சொல்லுங்க. ஓகே, நான் ஒரு half an hourல வந்துடுவேன். டிலே ஆனா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து மீண்டும் அந்த பெண் அருகில் வர அவளும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். உங்களுக்கு வேலை இருந்தா ப்ளீஸ் கிளம்புங்க. எனக்காக நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இவ்வளவு தூரம் உதவி பண்ணினதே எனக்கு போதும். ஆக்சுவலி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ ஐம் லீவிங். ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம என்ன கேளுங்க. சாதாரணமாக சொன்னவன் அவன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து அவளிடம் கொடுத்தான். தேங்க்யூ. புன்னகையோடு அவளும் அதை வாங்கிக் கொள்ள அப்போது நர்ஸ் ஒருவர் கையில் ஒரு பேப்பருடன் வந்தார். உங்க நேம் என்ன? சாரு. ஓகே, இந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிடுங்க. ஒரு பேப்பரையும் பேனாவையும் அவளிடம் நீட்டினார். அவளும் சைனை போட்டாள். அடுத்த கொஞ்ச நேரத்தில் மெடிக்கலில் தேவையான மருந்துகளை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவள் வெளியே வரவும் கௌதம் காரை ஸ்டார்ட் செய்யவும் சரியாக இருந்தது. மிரர் வழியாக அந்த பெண்ணை பார்த்தான். ஏதாவது ஆட்டோ கிடைக்குமா என அங்கும் இங்கும் அந்த பெண் தேடி பார்க்க உதவி செய்யலாம் என கௌதம் அவள் அருகே காரை நிப்பாட்டினான். நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்ல பரவாயில்ல, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. அவள் வார்த்தையை இழுத்தாள். அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க, உங்களை நானே டிராப் பண்ணிட்டு நான் அப்படியே ஆபீஸ்க்கு போயிடுவேன். சோ டிலே ஆகாது. அவன் இவ்வாறு சொன்னதும் சரி என அந்த பெண்ணும் அவன் காரில் ஏறினாள். பின் எங்கே செல்ல வேண்டும் எனும் அட்ரஸையும் சொன்னாள். இந்த முறை செல்லும் வழியில் கௌதமின் பார்வை அவள் மடியில் இருந்த அந்த ஃபைல்களின் மீது படிந்தது. என்ன வேலை பாக்குறீங்க? இல்ல, நான் வேலை பார்க்கல. அது நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ, ஓகே. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தது. அந்த அவசரத்துல தான் ரோட்ல கவனிக்காம வேகமா போகும்போது தெரியாதனமா உங்க கார்ல வந்து மோதிட்டேன். வருத்தமாக சொன்னாள் அந்த பெண். அப்போ இன்டர்வியூவை மிஸ் பண்ணிட்டீங்களா?
எங்கு தன்னால் அவள் இன்டர்வியூ அட்டென்ட் செய்யவில்லையோ எனும் வருத்தத்துடன் கேட்டான். ஆமா, ஐ திங்க் நான் டைம் மிஸ் பண்ணதால அவ்வளவுதான். இனி வேற இடத்துல தான் பார்க்கணும். இவ்வாறு சாரு சொல்லும்போதே வருத்தத்தில் அவள் விரல்களை சுடக்கிட்டாள். அவளுக்கு வேலை முக்கியம் என்பதை அவளின் அந்த பதட்டம் நன்கு காட்டிக் கொடுத்தது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த பெண் கொடுத்த அட்ரஸில் அவளை இறக்கிவிட்டான். தேங்க்யூங்க. நீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க தானே? என் கம்பெனில கூட வேக்கன்சி இருக்கு. நான் வேணும்னா உங்களுக்கு ஜாப் ஆஃபர் பண்றேன். தன்னால் தான் அந்த பெண் இன்டர்வியூவுக்கு செல்ல முடியவில்லை என்னும் சிறு வருத்தத்தில் எப்படி ஒரு வாய்ப்பை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நினைத்தான். அவள் புரியாமல் அவனை பார்த்தாள்.